நம் நாட்டிலேயே மிக உயர்ந்த விருது எது என்று கேட்டால் குடிமக்களுக்காக வழங்கக்கூடிய விருது பாரத ரத்னா விருது தான். அந்த பாரத ரத்னா விருதினை பெற்றவர் விருதுநகரிலிருந்து நம்முடைய கல்வி கண் திறந்த காமராசர் ஐயா அவர்கள். தலைநகர் தமிழ் மன்றத்தின் சார்பாக அவருடைய 123ஆம் பிறந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் பெருமை அடைகிறோம். குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் பிறந்தவர்தான் நம்முடைய காமராசர் ஐயா அவர்கள். அவருடைய இயற்பெயர் காமாட்சி என்பது அவருடைய குலதெய்வத்தினுடைய பெயர். அவருடைய தாயார் அவரை ராசா என்று அழைப்பார். அந்த காம என்ற முதல் 2 எழுத்தையும், காமாட்சியில் வரக்கூடிய முதல் 2 எழுத்தையும், ராசா என்று அன்புடன் அழைக்கக்கூடிய அந்த 2 எழுத்தையும் சேர்த்து காமராசா என்று காமராஜர் என்ற பெயர் அமைந்துவிட்டது. அவருடைய தந்தை தேங்காய் வியாபாரம் செய்தவர். தேங்காய் எப்படி இருக்கும்? மேலே கடினமாக இருக்கும், உள்ளே வெண்மையாக இருக்கும். அந்த தேங்காயை போலவே இவருடைய உள்ளமும் அமைந்து விட்டது. வெண்மையான உள்ளத்தை படைத்தவர். யார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத ஒரு பெருமைக்குரியவர் தான் நம்முடைய காமராஜர். அவருடைய அழகே என்ன என்று கேட்டால், அவருடைய சொல்லழகு பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம் என்பதுதான். பார்க்கலாம் என்று சொன்னால் அந்த செய்தியை, அந்த செயலை அவர் முடித்து விடுவார் என்றுதான் பொருள். அப்படிப்பட்ட பெருமையுடைய காமராஜர் ஐயாவை பற்றித்தான் நாம் இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். அவர் தமிழ் கற்றது வேலாயுதம் ஐயா. வேலாயுதம் என்று சொன்னாலே முருகப்பெருமான் தான். தமிழ் கடவுளிடமிருந்து தமிழை கற்றிருக்கிறார். அதனால்தான் என்னவோ அவர் பின்னாளில் தமிழுக்கு நிறைய தொண்டு செய்தார். நாம் தமிழுக்கு தொண்டு செய்தவர் யார் என்று கேட்டால் காமராஜர் ஐயா தான். ஐயா பெயரை நாம் நன்றாக ஒழிக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவர் படித்த பள்ளி ஏனாதி நாயனார் வித்யாசாலா, சத்திரிய வித்யாசாலா என்னும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படித்தார். ஆனால் 1909ஆம் ஆண்டு 6 வயதில் இருக்கும் பொழுதே அவருடைய தந்தை இழந்து விட்டார். படிப்பை அவரால் தொடர முடியவில்லை. 1914இல் அவருடைய கல்வி படிப்பு, முறையாக கல்வி பயிலும் அந்த பள்ளிக்கு செல்லும் படிப்பு தான் நிறைவடைந்தது. அவரை நிறைய பேர் படிக்காத மேதை என்று சொல்வார்கள். அது உண்மை அல்ல. அவர் நிறைய படித்தார். முறையான கல்விதான் படிக்கவில்லையே தவிர, பள்ளிக்கூடம் சென்று படிக்கவில்லையே தவிர, அவர் செய்தித்தாள்களையும் மற்ற நூல்களையும் நன்கு படித்தவர், பல மொழிகள் அறிந்தவர். அவர் ஆங்கிலம் பேசினாலே அவ்வளோ அழகாக பேசுவார். அவர் ஒரு முறை பாராளுமன்றத்தில் பேசிய போது கூட அவர் பேசிய ஆங்கிலம்தான் சிறந்த ஆங்கிலம், கலப்படம் இல்லாத ஆங்கிலம் என்று அன்று அந்த காலத்தில் இருந்த மிக உயர்ந்த ஆங்கில பத்திரிகை பாராட்டியது என்று சொன்னால் பார்த்து கொள்ளுங்களேன், எவ்வளோ அழகாக ஆங்கிலம் பேசியிருப்பார். அது மட்டுமல்ல, அவர் கன்னடம் நன்றாக பேசுவார், மலையாளம் நன்றாக பேசுவார், பல மொழிகள் அறிந்த பன்மொழி வித்தகர் அவர். அவர் படித்த மேதை தான். அதனால் நம்ம இனிமேல் அவரை படிக்காத மேதை என்று சொல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட சிறப்புடையவர் நம்முடைய காமராசர் ஐயா அவர்கள். அவர் பாருங்க, அவர் அந்த பள்ளி கல்வி முடிந்த பிறகு அவர்கள் படிக்க முடியவில்லை. அவர் கடைக்கு போய் வேலை செய்ய போயிட்டார். அப்போ மாமாவின் கடையில் துணி கடை வச்சுருந்தார். அந்த கடையில் போய் வேலை செய்தார். இன்னொரு மாமா திருவனந்தபுரத்தில் வேலை செய்தார், மரக்கடையில். அங்கேயும் போய் வேலை செய்தார். அப்போது அங்கே திருவனந்தபுரம் இருந்தபோதே மலையாளம் கற்றுக்கொண்டார். ஏனென்று கேட்டால் அவருடைய கற்பூரம் போன்ற புத்தி அவரது. எதை பார்த்தா உடனே கற்றுக்கொள்வார். அதனால்தான் அவர் அவ்வளவு சாதனையை அவரால் எளிமையாக செய்ய முடிந்தது இல்லைங்களா? அவர் எதற்கும் ஆசைப்படாவிட்டாலும் கூட அவரை தேடி, இவர் புகழை தேடி ஓடாவிட்டாலும் புகழ் இவரை தேடி ஓடி வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் தானே. அப்படிப்பட்ட மிக அருமையான ஒரு மனிதரை பற்றி, மாமனிதரை பற்றி நாம் இன்று விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அவர் எப்படி அரசியலை கற்றார் என்று சொன்னால், மற்ற மக்கள் பேசுவதை வைத்து தான். இந்த மரக்கடைக்கு வருவாங்க, துணி கடைக்கு வருவாங்க, அவங்களாம் அரசியல் பேசுவாங்க இல்லையா? மக்களிடமிருந்து அரசியலை கற்றுக்கொண்டு மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மகான் தான் காமராசர் ஐயா. அதிகாரத்தால் உயர்ந்த மனிதர்களுக்கிடையில் எளிமையாக உயர்ந்தவர். கோட்டைகளை வைத்து அடையாளம் காட்டப்படும் மனிதரல்ல இவர், தலைவரல்ல இவர். தாம் கட்டிய பள்ளிகளால் அடையாளம் காணப்பட்டவர். இதைவிட பெருமை என்ன வேண்டும்? பள்ளிகளால் அடையாளம் காட்டப்பட்டவர். அவர் தனியாக தனக்கு எதுவும் கோட்டை வாடகை வீட்டில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். அப்படிப்பட்ட பெருமகன். 13/4/1954 முதல் 2/10/1963 வரை 9 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்தார். நினைச்சு பாருங்க, 9 ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர் கடைசி வரை வாடகை வீட்டில் தான் இருந்தார்.
அப்படிப்பட்ட எளிமையை தான் அவர் விரும்பினார். எளிமை அவரை பற்றி கொண்டது. எளிமைக்கு கூட அவரை விட்டுவிட மனதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவர் முதலமைச்சராக இருந்தார்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார். விடுதலை போர் வீரர் இவர். 1942 வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் கலந்து கொண்டார். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். இப்படி பல போராட்டங்களில் சென்று அவர் சிறையில் மட்டும் 9 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். நாட்டிற்காகவே வாழ்ந்த ஒரு பெருமகனார் அவர். கடைசி வரை இல்லைங்களா, அவர் கடைசி வரை திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. ஏன்? என் நாடு சுதந்திரம் அடையாமல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சிறு வயதிலே முடிவெடுத்து விட்டார். அதற்கு பிறகு நாடு விடுதலை அடைந்தது, அவருக்கு வயதாகிவிட்டது, அதனால் திருமணமே செய்து கொள்ளவில்லை. நாட்டையே அவர் தன்னுடைய வீடாக எடுத்துக்கொண்டார் இல்லைங்களா. மக்களை எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாக எண்ணி அவர்களுக்கு கல்வி கொடுத்தார். இப்படிப்பட்ட பெருமகனை நாம் போற்ற வேண்டாமா? அப்படி போற்றக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. அவருடைய பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய அரசியல் குரு யார் என்று கேட்டால் தீர சத்தியமூர்த்தி. பாருங்கள், அதுலேயும் சத்தியம் இருக்கிறது இல்லையா. உண்மையான மனிதரிடமிருந்து உண்மையை கற்றுக்கொண்டதால் அவர் கடைசி வரை உண்மையாகவே வாழ்ந்திருக்கிறார். அவர்தான் அவருடைய அரசியல் குரு. மூதறிஞர் ராஜாஜி இல்லைங்களா, அவரை எதிர்த்தார். யார்? சத்தியமூர்த்தி ஐயாவை. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரே கட்சியாக இருந்தால் கூட அவருக்குள்ள சில கசப்புகள் இருந்தன, கொள்கை வேறுபாடு இருந்தது. அப்பொழுது மிக சக்தி வாய்ந்த மூதறிஞர் ராஜாஜியை தன்னால் வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்லி அவருக்கு நிகராக வெற்றி கொள்ளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் காமராஜர் ஐயாவுக்கு இருக்கிறது என்று நினைத்தார் அவர். ஆனால் தன்னை தேடி வந்த காமராஜரை முன்னிறுத்தினார். அவர் வழி நின்றுதான் பின்னர் முதல்வரானார். சத்தியமூர்த்தி ஐயா சொன்னதை கேட்டு கடுமையாக போராடி அந்த குலக்கல்வி திட்டத்திலையும் எதிர்த்து காமராஜர் முதலமைச்சரானார். அவர் முதலமைச்சராகிட்ட என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏன்னு கேட்டால் ஒரு முறை வெளியே போகும் பொழுது பயணம் செய்யும்போது ஒவ்வொரு ஊருவாக போவாங்க இல்லையா. அப்படி பயணம் செல்லும்போது நடுவில் ஒரு சிறுவன் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தான். அந்த மேய்ச்சத்தினுடைய ஏன்னா இப்போ பள்ளிக்கு போகக்கூடாதா என்று கேட்டார். பள்ளிக்கு போனால் யார் சாப்பாடு போடுறது? நீயா போடுவ அப்படின்னு கேட்டான். நீங்களா போடுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, என்ன இப்படி பேசுகிறான்? முதலமைச்சர் தெரியாது அந்த குழந்தைக்கு. கேட்டவுடனே நான் போடுறேன், நீ போப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது வந்த உடனே முதலில் மதிய உணவு முதல்ல கொடுக்கணும், அப்புறம் படிப்பு தானாக வரும். உணவே இல்லாமல் படி என்று சொன்னால் எந்த குழந்தை படிக்கும் இல்லைங்களா. இவரை காமராஜரை எல்லா மக்களும் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதில் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட சொல்லுவார், என்னுடைய குரு காமராஜர் என்று சொல்வார். அந்த அளவிற்கு காமராஜர் மீது அவருக்கு மதிப்பு இருந்தது. அதனால்தான் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை பின்னாளில் சத்துணவு திட்டம் என்று இவர் மாற்றினார். அவர் அன்பு இல்லாமல் அதை செய்ய முடியுமா? அவருடைய திட்டத்தை அப்படியே பின்பற்றினார். யாரிடமிருந்து எந்தெந்த நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் மிக சிறந்த சாதனையாளர்களாக ஆகியிருக்கிறார்கள். ராஜாஜி 92வது பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்கிறது. ராஜாஜி கொள்கையில் அவங்க 2 பேருக்குள்ள கொள்கை வேறுபாடு இருந்தது. அப்போது நீங்கள் சொல்கிற திட்டம் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறார். அப்போ சொல்லிவிட்டு அப்படி ராஜாஜி எழுந்து கொள்ளும்போது தவறி விழுந்து சரிகிறார். அப்போ உடனே கொண்டு காமராஜர் அவரை பிடித்து தூக்கி அவரை உட்கார வைத்து அவருடைய செருப்பை காலில் போடுறார். அப்போ கூட இருந்தவங்களாம் கேட்டால் இப்போ எதிர்த்து பேசுனீங்க, அப்போது இப்போ காலுக்கு செருப்புலாம் போட்டு விடுறீங்க அப்படின்னு கேட்டால், அப்போ காமராஜர் சொன்னார், நான் அவருடைய கொள்கையைத்தான் எதிர்த்தேனே தவிர அவரை நான் எதிர்க்கவில்லை என்று சொன்னார். எத்தனை அன்பான ஒரு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். கொள்கையில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மனிதர்களை எல்லோரும் மதிக்கத்தானே வேண்டும் என்ற பாடத்தை காமராஜர் ஐயா கற்றுக் கொடுத்தார். ராஜாஜி அவர் 92வது பிறந்த நாள், அப்பொழுது எல்லோரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். ராஜாஜி மிக சிறந்த ஒரு மனிதர். அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய பிறந்த நாளையெல்லாம் இவ்வளோ விமர்சனமாலாம் கொண்டாடக்கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் காமராஜர் பிறந்த நாளைக்கு வருவதாக சொல்லிவிட்டார். அதனால் என்ன, அதனால் அப்படி என்றால் நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ராஜாஜி. அப்போ எந்த அளவிற்கு காமராஜர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுபோல் நிறைய செய்திகள் இருக்கிறது அவரை பற்றி. அப்போ அவர் கோயில்களுக்கெல்லாம் எப்படி நிறைகோலாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் தான். என்னென்ன வசதி வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது கூட அவரை தேர்தலில் எதிர்த்த போது கூட
வாக்கு கொடுக்க வேண்டும், படித்தவருக்கு வாக்கா அல்ல படிக்காதவருக்கு வாக்கா என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள். அவர் கடைசியில் அப்படி தான் தோத்தார். ஒரு சிறிய மாணவர் தலைவனிடம், சீனிவாசன் என்ற ஒரு மாணவன் அந்த தலைவரிடம் தான் தோற்று போனார் தேர்தலில். 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்றார். ஆனால் அதற்காக அவர் கவலைப்படவே இல்லை. ஏனென்று கேட்டால் மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் நடக்கும் என்று ஒத்துக்கொண்டார் இல்லையா. மக்கள் என்ன சொல்கிறார்கள், மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்பதை அவர் ஒத்துக்கொண்டாரா இல்லையா. அவர் சிறியவன், நான் ஒத்துக்கொள்ள முடியாதெல்லாம் சொல்லியே. அவர் நினச்சிருந்தால் எதிர்த்து பேசியிருக்கலாம், ஆனால் பேசலை. ஏனென்று கேட்டால் அந்த பக்குவத்தை அவர் பெற்றார். அதனால்தான் அவருடைய தோல்வியை கூட யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் கொண்டாடவில்லை இல்லையா. ஏன் காமராஜரை வெற்றி பெற்றது என்பது தங்களுக்கு அவமானமாகத்தான் கருதினார்கள் என்பதையும் நாம் வரலாறு எடுத்து சொல்கிறது இல்லையா. ரொம்ப மிக அருமையான நிகழ்ச்சிகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு மனிதர் இல்லையா. அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் வீடு விருதுநகரில் இருக்க. அவங்க அம்மாவையாவது பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போனாங்க. அது பார்த்துட்டு போனதோட விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு காப்பி தண்ணியெலாம் கொடுக்கணும் இல்லைங்களா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, காப்பி தண்ணியெலாம் கொடுக்கணும், கொஞ்சம் 50 ரூபா அனுப்புறத நீ கொஞ்சம் கூட்டி கொடுப்பா, பணம் நிறையா அனுப்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் அனுப்பவே முடியாது. ஏன்னு ஏன் அது இப்போ அதிகமாக பணம் செலவாகுது, இல்லை வந்து பார்த்துட்டு போகிறாங்க நிறைய பேர். இங்கே கன்னியாகுமரி வர்றவங்கெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, கலர்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வேறொரு மூலமாக தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ தான் சொல்கிறார் அவர், வர்றவங்க வந்து பார்த்துட்டு போட்டால் அவங்கள உபசரிக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவிற்கு தான் கடுமையாக இருந்தார் பாருங்கள். எந்த வகையிலும் அதிகமான செலவு செய்யக்கூடாது, தன் குடும்பத்திற்கு கூட என்று நினைத்த ஒரு மகான் தான் காமராஜர். அவருடைய அம்மாவிடம் ஒரு தடவை ஒரு மத்திய அமைச்சர் வந்து இவருடைய வீட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தவர் ராவ்னு ஒருத்தர், அவர் தான் போய் பார்க்குறாரு. அப்போ அந்த ஊரில் சப் இன்ஸ்பெக்டர் வந்து முத்துசாமி ஐயான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவர் சொன்ன கதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அழைச்சிட்டு போகிறாரு அந்த ராவ் என்ற மத்திய அமைச்சரை. அப்போ அழைச்சிட்டு போகும்போது அங்கே போயிட்டு அந்த அம்மாவை பார்க்குறாரு. அம்மா வந்து எனக்கு காசு ரொம்ப கம்மி, இப்போ 150 ரூபா தான் அனுப்புகிறாரு என்னுடைய மகன் காமராஜர் ஐயா இல்லையா. அவர் வந்து கொஞ்சம் கூட்டி அனுப்ப சொல்லுங்கள், பணத்தை கூட்டி என்று அவரிடம் சொல்கிறார். ஏன்னா இவங்க சொன்னால் திட்டுவார் இல்லைங்களா. அதனால் அவரிடம் சொல்லி அவர் பெரிய அமைச்சராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ராவ் அவர்களுக்கு. இன்னும் ஒரு 50 ரூபாய் கூட இவங்க வந்து கூட்டி கேட்குறாங்க, அதை கூட காமராஜர் கொடுக்க மாட்டார். மனசில் நினச்சி கொண்டு தன் பாக்கெட்டில் இருந்தால் 200 ரூபாய் எடுத்து கொடுக்குறார். இந்தம்மா 200 ரூபாய் கொடுத்தாங்க, இவங்க வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ கூட 200 ரூபாயை கொடுத்து நான் காமராஜரிடம் வாங்கி கொள்கிறேன் என்று சொல்கிறார். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ நான் வாழவே நம்பா, என் பையன் திட்டுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், த கிரேட் லேடி நோபல் சன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவிற்கு ஒரு தாய் இருக்கிறார், எந்த அளவிற்கு மகன் இருக்கிறார். இப்படிப்பட்ட மகனை பெற்ற தாயை கொண்டாடுவதா, இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்ற அந்த தாயினை கொண்டாடுவதா, அல்லது இப்படிப்பட்ட தாயை கொண்ட அந்த பிள்ளையை கொண்டாடுவதா என்று சொல்கிறார். அவர் நினைத்து கொண்டு போய்விட்டார். அந்த அளவிற்கு காமராஜருடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் துறையில் வந்து அவரை சொல்லுவார், நீங்கள் எப்படி இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கீங்க, இவ்வளோ நல்லா முதலமைச்சராக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ இப்போ சொல்லுவார், நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி காமராஜர் சொன்னார், நான் ஒழுக்கமாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எனக்கு குடும்பம் கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, புள்ள கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் என்னுடைய கக்கன் இருக்கார் இல்லையா, என்னோட அமைச்சரவையில் அந்த கக்கன் எப்படி குடும்பமும் இருக்கிறது, மனைவி இருக்க, குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் நேர்மை தவறாமல் இருக்கிறார் இல்லையா, அவரை பாராட்டுங்க நீங்கள் பாராட்டணும்னா அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட பெருமை எங்கேருந்து வரும்? கக்கன் ஐயாவை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் தேர்தல் செலவு கொடுத்தார், 400 ரூபாய் கொடுத்தார் தேர்தல் செலவு காமராஜர் ஐயா. அப்போ அந்த 400 ரூபாயில் ஏதோ ஒரு 400 ரூபாய் குறைந்து விட்டது அவர்கிட்ட இல்லை. கணக்கு பார்க்குறாங்க, 400 ரூபாய் எதுக்கோ செலவு செஞ்சிட்ருக்காரு கக்கன் ஐயா. செலவு செய்துவிட்டா அவருக்கு மனசு வரல, எங்கே அந்த 400 ரூபாய் போயிடுச்சுன்னு சொல்லி அந்த 400 ரூபாய் தன் மனைவியிடம் இருந்த வலைகளை வாங்கி விட்டு விடுகிறார். அதுவும் பத்தலன்னு சொல்லி எங்கெங்கேயோ அந்த பணத்தை புரட்டி அந்த 400 ரூபாய் கட்டி விட்டு அப்புறம் காமராஜரிடம் வந்து சொல்கிறார், 400 ரூபாயை நான் வந்து கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் காமராஜர், நான் யாராவது உங்ககிட்ட கணக்கு கேட்டாங்களா அப்படின்னு கேட்டார். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா
அப்படின்னா தெரியுமோ தெரியாதோ கணக்கு கணக்கு தான் என்று சொல்லி கட்டினார். அப்படிப்பட்ட அமைச்சர்கள் வாழ்ந்த இத்தனைக்கு எத்தனை 11 துறைக்கு அமைச்சராக இருந்த ஒரு துறை இல்லை 11 துறை, காவல்துறையிலேருந்து நிறைய 11 துறைகள் அவரிடம் இருந்தது. அப்பொழுது கூட அவர் கடைசி வரை அந்த அரசாங்க மருத்துவமனையில் தான் போய் சேர்ந்தார் இல்லைங்களா. அப்படிப்பட்ட பெருமையுடையவர் கக்கன். அவரைத்தான் நம்ம காமராஜர் ஐயா நீங்கள் பாராட்டினா அவரை பாராட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் திரையரங்கை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், மிக பசுபதினு ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை முதலமைச்சர் ஒரு திரையரங்கத்தை திறந்து வைக்க வர்றாருன்னு சொல்லி அந்த ஊரில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு யாருன்னா ஏற்பாடுகள்லாம் சரியாக இருக்கான்னு அந்த பசுபதி கலெக்டர் பார்த்தாரு, மின்சார வசதி சரியாக கொடுக்கல. உடனே என்ன பண்ணுறாரு, இதை திறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இல்லை காமராஜர் ஐயா முதலமைச்சர் ஐயா வராங்க, யார் வந்தாலும் இதை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இது முதலமைச்சருக்கு செய்தி போகுது. உடனே எல்லாரும் பயப்படுறாங்க, ஐயா பசுபதி ஐயாவுக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஏனென்று கேட்டால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நேர்மையிலேருந்து தவற முடியாது இல்லையா, அந்த கலெக்டருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஏனென்று கேட்டால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை தவறு நிகழ்ந்து விட்டால் கலெக்டர் தான் முதல் கேள்வி கேட்பாங்க. அங்கே யாரெல்லாம் அதற்காக நீங்கள் என்ன கட்சியை சார்ந்தவர்கள்லாம் சொல்கிறதை கேட்டால் அவங்களும் நாளைக்கு பாதிக்கப்பட போவதில்லை, தப்பித்துக் கொள்வார். ஆனால் கலெக்டர் அதுக்கான பொறுப்பு இருக்கு இல்லையா. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் காமராஜருடைய கார் அவங்க வீட்டுக்கு போகுது, பசுபதி ஐயா கலெக்டர் அவருடைய வீட்டுக்கு போகுது. போனோடனே எல்லாரும் பயந்துடுறாங்க. போன உடனே அங்கே குடும்பத்தாரை பார்த்து நன்கு சிரித்து பேசிவிட்டு உங்கள் அந்த குழந்தையிடம், பசுபதி ஐயா கலெக்டரோட குழந்தையிடம் சொல்கிறார், உங்கள் அப்பாவை மாதிரி நீ ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த அம்மாவுக்கெல்லாம் பயம், முதலமைச்சர் வந்திருக்காரு, அவர் ஏதோ கோபமாக இருப்பாரான்னு நினைக்கிறாங்க. அப்போ அவரே கூப்பிட்டு எனக்கு ஒரு காஃபி கொடுங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி மற்ற பெண்களுடைய மனதையெல்லாம் புரிந்து கொள்கிறார் பாருங்க. அதே மாதிரி ஒரு திருமணம் நடக்கும்போது போவார், திருமணத்துக்கு ஒரு அவங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு குழந்தைக்கு திருமணம் சொல்லி அழைப்பார். அப்போ அழைக்கும் போது நீ நாளைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவார். திருமணத்துக்கு நான் நடத்த போகிறது அடுத்த மாதம் ஒரு குறிப்பிட்ட நாளில் நடக்கக்கூடிய திருமணத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொன்ன. போய் இல்லை நாளாக வர முடியாது அப்படின்ட்டார். நான் முதலமைச்சர் ஆனவொன்னே பெரிய ஆள் ஆகிட்டே நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் திருமணமான அந்த நாளில், திருமணம் நடக்கக்கூடிய அந்த நாளில் சரியாக காமராஜர் அந்த வீட்டிற்கு, அந்த திருமண மண்டபத்திற்கு சென்றார். உடனே வரமாட்டேன்னு சொன்னால் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உரிமையோடு கேட்கிறார் அவர். ஆமாம் நான் வரேன்னு சொன்னால் நீ பெரிய மண்டபமாக பார்ப்ப, நிறைய செலவு செய்வேன், இதெல்லாம் எதுக்கு தேவையா, அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்காங்க பாருங்கள் மனிதர்கள், ஒவ்வொருத்தரையும் புரிந்து கொண்டு நடந்து கொண்டார். அப்போ சொல்கிறாரு, நீ இப்படி தான் பண்ணுவ சொல்லிட்டு நீ மணமக்களையாவது வாழ்த்து அப்படின்னு கேட்பார். அப்போ இவர் சொல்லுவார், நான் மணமக்களை வாழ்த்தது பெருசு இல்லை, உங்கள் வீட்டு பெண்கள் என்ன நினைப்பார்கள், இவனுக்கு குடும்பமே இல்லை இல்லையா, திருமணமே இவன் வாழ்த்தது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்தவில்லை, வேணா போய் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போயிட்டார் தன்னுடைய நண்பனை. அப்புறம் சாப்பிட்டு வந்த பிறகு அவர் ஃபோட்டோ எடுத்துக்கணும், நம்ம போகலான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார். அப்பொழுது அவர் நேர்மை, நாணயம், ஒழுக்கம் மூன்றும் நிறைந்தவர் தான் நம்முடைய காமராஜர் ஐயா. காமராஜர் ஒரு மேடையில் சிறுவன் தன்னை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டே இருந்தான். அப்போது அந்த சிறுவனை கூப்பிட்டாரு, ஏன்பா படிக்க போலையா, நீ நல்லா பேசுகிற, படிக்கலாம்ல அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி கட்சிக்கு இல்லை தான் சேர போகிறேன், உங்களை மாதிரி ஆகணும் எனக்கும் ஆசை அப்படின்னு சொன்னார் அந்த சிறுவன். சொன்னார். அப்போ சிறுவனை கூப்பிட்டு சொன்னார், நான் என்னென்னலாம் செஞ்சேன் நீ இப்போ சொன்னேன் இல்லையா, பள்ளிகளுக்கு அந்த 19 லட்சத்தை 40 லட்சம் மாணவர்களாக்குனேன், நிறைய செய்திகள் நீ சொல்கிறாய், வைகை அணையை கட்டினேன், இந்த அணையை கட்டினேன், நிறைய அணைகளை கட்டினேன் என்பது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன், எல்லாமே சொல்கிறேன், எல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்க, ஆனால் இதெல்லாம் எப்படி என்னால் செய்ய முடிஞ்சது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி ஐயான்னு கேட்குறாரு. எல்லாம் என் கூட இருக்க கலெக்டர் தாங்க, அதனால் நீ கலெக்டர் ஆகிட அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறாரு, அவர் தான் பின்னால் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு பாலகிருஷ்ணன் என்ற ஐஏஎஸ் அதிகாரியாக மாறுறார். அவர் சிறிய வயதில் விமானத்தை அண்ணாந்து பார்த்த ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர், தமிழ் வழியில் ஐஏஎஸ் படிக்கிறார். படித்த பிறகு மிக சிறந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தை செய்கிறார். அவருடைய அறிவு புலமையை பார்த்து இந்திய அரசாங்கம் என்ன செய்ததுன்னா, ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பணி நடைபெறுகிறது. அப்போ அவருக்கு தனி விமானம் அனுப்பினார்கள். தனி விமானத்தில் போய் சென்று அந்த தேர்தலை மிக சிறப்பாக நடத்தியதாக குறிப்பிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய கலெக்டரை எல்லாம் உருவாக்கியவர் தான் காமராஜர். நல்லவருடைய வாழ்த்து நல்லவர்களை உருவாக்கும் என்பதற்கு ஒரு சான்று தான் அது. அப்படிப்பட்ட பெருமையாக நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.
எத்தனையோ அதே மாதிரி நிறைய காட்சிகள் நம்ம பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இல்லையா. எப்போதும் அவருக்கு வந்து படித்தவர்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஆசை. இப்போ எல்லாரையும் படிக்க வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணோம், படித்தவர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். 5வது படித்திருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அப்போ கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் 5வது படிக்காதவர்களும் வேலையை விட்டு போக வேண்டிய சூழல் வந்துருமே சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பியூன், ஒரு தொண்டர் இருக்கார் இல்லையா, அந்த ஊழியர் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருந்துறார், நான் படிக்கலை, என்னை வேலை விட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்போ நான் சொல்கிறபடி ஒரு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுற முதலமைச்சர் அலுவலகத்துக்கு. அங்கே முக்கியமான ஒருவர் வந்து ஃபோன் எடுத்த பிறகு இதை மாதிரி கேட்குறார், உங்கள் முதலமைச்சர் மட்டும் படித்தாரா என்று கேட்டார். உடனே முதலமைச்சருக்கு அந்த செய்தி போகிறது, ஆமாம் நான் என்ன படித்தேன், நான் முறையான கல்வி படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சட்டத்தை மாற்றுறார். என்ன மாற்றுகிறார் என்று சொன்னால், இனிமேல் பணிக்கு செய்பவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து 8வது வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அப்போ வந்து அவங்க கூட இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, அவர் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறார், கஷ்டப்படுறாங்க. ஆமாம், லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எதுக்கு அவ்வளோ படிச்சிருக்கோம், அது அழுத்தினா போகுது, அது எதுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வேலையும் காப்பாற்றுகிறார். இப்படி எத்தனையோ சூழல்களுக்கு ஏற்றவாறு மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த செயல் செய்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் பார்க்கலாம் இல்லையா. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அவர் வந்து நாடார் என்று சொல்வார்கள். ஆம், அவர் நாடார் தான். அவர் பொருளை நாடார், புகழை நாடார், பதவியை நாடார், அப்போ நாடொன்றையே நாடிய நாடார் என்று அவரை பெருமையாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெருமையுடையவரும் நம்முடைய காமராஜர் ஐயா தான். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய நண்பர், இன்னொரு நண்பரை பற்றி சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். தாம்பரத்தில் ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு திறக்கிறதுக்காக போகிறார். அங்கே யார் இருக்காங்கன்னா நம்ம ஜீவானந்தம் ஐயா இருக்காங்க, நம்ம காமராஜர் ஐயாவுடைய நெருங்கிய நண்பர். அவர் அதுக்கு மேலே ஒழுக்கமானவர். எப்படின்னு கேட்டால் எல்லா அவருடைய அமைச்சர்களும் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவாங்க யார் சிறந்தவர்கள் என்பது. அப்படி அந்த ஜீவானந்தம் ஐயா வீட்டுக்கு போயிடுறாரு. போகும்போது நீ தானப்பா வந்து அடிக்கல் நாட்டியிருக்க, வா என் கூட வா அப்படின்னு. இல்லை நான் எதுக்கு, நீ போய் திறந்துட்டு போன்றார். இல்லை நீ வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அது பார்த்தா குடிசை வீடு. என்னப்பா இந்த வீட்லையா இருக்கு? ஆமாம், என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க அப்படின்றார். எப்படி நம்ம காமராஜர் ஐயா வீட்டுக்கு வந்து குழாய் போடும்பொழுது ஏன் என் வீட்டுக்கு மட்டும் போடுறீங்க, எல்லார் வீட்டுக்கும் குழாய் போடும்போது என் வீட்டுக்கு போடுங்க, முதல்ல இந்த குழாய் எடுங்கன்னு சொன்னார் இல்லையா. அதை தன்னுடைய தாயாருக்கு மட்டும் நன்மை செய்வது என்பது கூடாது, நான் தவறு செய்வது இருந்தால் பின்னால் இருக்கவன் எல்லாமே தவறு செய்வான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுபோல் தான் கக்கன் ஐயாவும், எனக்கு நான் மட்டும் குடிசை வீட்டில் இல்லை, எல்லோரும் தான் குடிசை வீட்டில் இருக்காங்க, அப்படி உட்கார்றதுக்கு நாற்காலி கூட இல்லையா அவருடைய வீட்டில். அப்போ காமராஜர் ஐயா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முதலமைச்சர் நான் கூப்பிட்றேன், என்னை கூப்பிட்ருக்காங்க, நீ வாப்பா அப்படின்னு சொன்னானே. சரி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு 30 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படி. அப்புறம் போவார். அதே மாதிரி நிகழ்ச்சி நடக்கும், 30 நிமிஷத்தில் வந்துடுவார். வந்த பிறகு ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்பார். இல்லை, என்னிடம் இருந்த ஒரே ஒரு வேட்டி தான், நல்ல வேட்டி, அதை வந்து துவச்சி காய போட்டு இதை கட்டிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா. அப்படிப்பட்ட மனிதர் அந்த ஜீவானந்தம் ஐயா. அப்போ தான் காமராஜர் சொல்கிறார், இதோட நின்று இருந்தால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் காமராஜர் ஐயாவுடைய பெருந்தன்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன் இந்த மனிதன் இப்படி இருக்கார், எந்த உதவி கேட்டாலும் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார், அவங்க மனைவி வந்து படிச்சிருக்காங்க, அவருக்கு தனி வீடு கொடுத்தாலும் வாங்க மாட்டார், அதனால் என்ன பண்ணுறேன், அவங்க மனைவியை வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியராக விண்ணப்பிக்க சொல்லுங்கள், அந்த வேலையை கொடுக்கலாம், அடுத்த தகுதியோடு கொடுக்குறான், அதையாவது ஏற்றுக்கொள்வானா, அதை யாரும் சொல்லாதீங்கப்பா, சொன்னால் ஏற்றுக்கும். அப்புறம் அந்த ஆசிரியர் வேலை கிடைத்த பிறகு தான் நான் அந்த ஜீவானந்தம் ஐயாவுடைய குடும்பம் தழைத்தது, செல்வவளம் மிக்கதாக ஆனது. கொஞ்சமாவது வாழக்கூடிய நிலைமை, குடிசை வீடெல்லாம் கொஞ்சம் பக்குவம் பெற்ற வீடாக மாறியது, ரொம்ப வறுமை நிலையிலிருந்து மாறியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவருடைய ஆளுமை என்று சொல்லும்போது இவருடைய ஆளுமைக்கு அளவே கிடையாது. இவர் படிக்காத மேதை, ஏக இளைவன் இல்லையா. ஏக இளைவன் ஏற்கனவே சொல்லிட்டோம், தானாகவே படித்தவர், பத்திரிகைகளை படிப்பார், ஆங்கிலம் கற்பார், மலையாளம் பேசுவார், தெலுங்கு பேசுவார், ஹிந்தி தெரியும், ஹிந்தியும் பேசுவார், எல்லாமே தெரியும் அவருக்கு. அப்படிப்பட்ட படிக்காத மேதை என்று சொல்வது நாம் தவறு, படித்தவர் தான் என்பது. ஏன் என்று கேட்டால் ஹெரால்டு லாஸ்கி த கிராமர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு தமிழில், அரசியல் இலக்கணம், அதை நன்கு கற்றவர், எப்போதும் அரசியல் எப்படி நடத்துவது ஒரு புத்தகம், அரசியல் இலக்கணம். ஆங்கிலத்தில் நல்லா படிச்சிருக்கார், அவர் நல்லா ஆங்கிலம் பேசுவார். அப்படிப்பட்ட பெருமையுடையவர் தான் அவர், படிக்காத மேதை. அவருக்கு பற்றி நிறைய, அவர் தான் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பிரதம மந்திரிகளே உருவாக்கக்கூடிய பெருமையுடையவர் அவர் தான். லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வந்தார் நேருக்கு பிறகு.
அவருக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையாரை பிரதம மந்திரி ஆக்கினார். தான் நினச்சிருந்தா அந்த பதவியில் போயிருக்கலாமே, ஏன் போல? ஏன்னு கேட்டால் அவர் பதவி என்பது துண்டை போல என்று நினைத்தவர் நம்முடைய காமராஜர் ஐயா அவர்கள். அவர் எப்படி மிக சிறந்த ஆளுமை என்று கேட்டால், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, மிகப்பெரிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் படித்தவர் தான் நம்முடைய ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி ஐயா அவர்கள். அவர் படித்தார். ஆனால் ஒரு முறைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் பிரச்சனை வந்துச்சு. சீனாக்காரன் வந்து அங்கே ஆக்கிரமித்து கொண்டான், பல ஏக்கர்களை பிடித்து கொண்டான். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதம் வாங்க வேண்டும். அமெரிக்காவில் போய் ஆயுதம் கேட்குறாங்க, அமெரிக்காக்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உடனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே எல்லோருக்கும் என்ன செய்வது, படித்தவர்கள் தான் எல்லாமே, அவருடைய அமைச்சர்கள் எல்லாருமே. ஆனால் எல்லோருக்குமே என்ன செய்வது என்றே புரியவில்லை. கடைசியாக நேரு என்ன பண்ணார், காமராஜர் ஐயாவை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அது என்ன பண்ணலாம், ஒன்றுமே பண்ண வேணாம், அவனுடைய கம்பெனி ஏதாவது இங்கே இருக்கான்னு கேட்டார். ஆமாம், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்குது, அது சீல் வைங்க அப்படின்னா. சீல் வைக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்காக்காரன் ஆயுதம் கொடுத்து விட்டான். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ எளிமையாக அதை நிறுத்தி விட்டார் பாருங்கள். அதுதான் காமராஜர் ஐயாவுடைய அந்த திறமை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எத்தனையோ மருத்துவர்களும் பொறியாளர்களும் ஆட்சியர்களும் எல்லாம் உயர்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்களை எல்லாம் உயர்த்தியது யார்? அந்த ஆசிரியர்கள் தானே. அந்த ஆசிரியர்களிடம் உயர்த்தப்பொருள் ஆசிரியர்கள் என்று சொல்லி நான் கடினப்பட்டு மாணவர்களுக்காக எந்த நிலைக்கும் இறங்கி மாணவர்களை படிப்பதற்காக நான் பிச்சை கூட எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர்கள் உங்களை நம்பி வருகிறார்கள், நீங்கள் நன்றாக பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டார் ஆசிரியர்களை. அப்போ எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார் அந்த காமராஜர், பார்த்தீங்களா? குழந்தைகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சார். அடுத்த ஒரு நாட்டுக்கு தேவையானது விவசாயம் தானே. அந்த விவசாய மக்களுக்காக நிறைய பணி செய்தார். ஏன்னா மீன் பிடிக்க கொடுக்க வேண்டுமே தவிர மீனை கொடுப்பது பயனில்லை. அதனால் பாசன வசதி, தொழிற்சாலை, அதுக்கு தண்ணீர், விவசாயம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், பாசன வசதி நல்லா இருக்கணும், நீர் அணைகள் கட்ட வேண்டும். அது மட்டும் போதுமா, பிற தொழில்கள் வளரணும் இல்லையா, அதுக்கு தொழிற்சாலைகள். எப்படி ஒரு மனிதன் சிந்தித்தார் பாருங்க. தொழிற்சாலைகள் கொண்டு வரணும், கல்வி சாலைகள் கொண்டு வரணும், விவசாயம் கொண்டு வரணும் என்று எல்லாவற்றையும் கொண்டு வந்த இருளை ஒழிப்பதற்கு வெளிச்சம் தேவை தானே. அது மாதிரி வறுமையை ஒழிப்பதற்கு கல்வி தேவை என்று நினைத்தவர் காமராஜர். படித்த சமுதாயம்தான் முன்னேறும் என்று எல்லோருக்கும் சொன்னார் இல்லையா. அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த குடும்பம் முன்னேறாது. அதனால் படிக்க போங்க முதல்ல. எத்தனை பள்ளி, 14,000 பள்ளிகள். நினச்சி பாருங்க, ஏன் இன்னைக்கு கல்வி வளர்ச்சினால் 14,000 பள்ளிகளை திறந்தார், 6,000 மூடிய பள்ளிகளையும் திறந்தார். அப்போ மொத்தம் 20,000 பள்ளிகள் ஆயிடுச்சு. கல்லூரிகளும் திறந்தார். 19 லட்சம் மாணவர்கள் படித்த இடத்தில் 40 லட்சமாக மாற்றினார். அப்போ எவ்வளோ உயர்ந்த பணியை செஞ்சிருக்கார் இல்லையா. அவர் தான் காமராஜர். குழந்தைகள் பள்ளிக்கு வந்தால் வறுமை வீட்டை விட்டு ஓடிவிடும் என்று நினைத்தார். இப்படி நிறைய செய்திகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. கல்வி, விவசாயம், தொழிற்சாலை அப்படிலாம் செஞ்ச மட்டும் இல்லை, தமிழுக்கு நிறைய செஞ்சுருக்கார், தாய்மொழிக்கு. அதை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை பெரும்பாலும். மற்றதெல்லாம் நம்ம பேசுவோம் அடிக்கடி. நீர் வளத்தை உருவாக்கினா, மின்சாரம் முக்கியம் இல்லையா, அந்த மின்சார வளத்திற்கு நிறைய செயல்கள் செய்தார். குந்தா நீர் மின்னணு திட்டம், மின்சார திட்டம் என்பதையெல்லாம் கொண்டு வந்தார் இல்லையா. அப்படி எதெல்லாம் அந்த மேட்டூர் ஒரு ஆற்றிய பணி, கீழ்பவானி, மணிமுத்தாறு, மேட்டூர் கால்வாய், ஆரணியாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, காவிரி கழிமுக வடிகால், புல்லம்பாடி வாய்க்கால், புதிய கட்டளை கால்வாய், வீடூர் நீர்த்தேக்கம், கொடையாறு வாய்க்கால், நெய்யாறு, பரம்பிக்குளம் ஆழியாறு, இப்படி அத்தனை ஊர்களுக்கும் அத்தனை நன்மைகள் செய்திருக்கார். அவர் செஞ்சுட்டு போய்ட்டு. ஆனால் இன்றைக்கும் அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. ஒரு தலைவன்னா அப்படி இருக்கணும். எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் அந்த மக்களுக்கு தலைமுறையாக பயன் விளைவிக்கக்கூடிய செயல்களை நாம் செய்துவிட வேண்டும். ஏதோ அன்னைக்கு பிரச்சனையை தீர்த்தா போதாது இல்லை, மீனை கொடுத்து விட்டால் போதாது, மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரம்பரையே நல்லா வர்றதுக்கு என்ன இருக்கோ அதுதான் நாம் செய்ய வேண்டுமே தவிர சும்மா அப்போது இருக்கக்கூடிய பசியை தீர்த்து விட்டால் அது பயன் இல்லை என்று உணர்ந்தவர் நம்முடைய காமராஜர் ஐயா அவர்கள். தொழிற்சாலைகள், எத்தனை தொழிற்சாலை பாருங்க. பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை இன்னைக்கு புகழ்பெற்று இருக்குது. எல்லாம் வந்தே பாரத் ட்ரெயின் கூட அங்கே தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஊட்டி இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸை தொழிற்சாலை, திருவெரும்பூர் பெல் ஆலை, ஆவடி டேங்கு, இராணுவ டேங்க், உலகத்துக்கே இன்றைக்கி வந்து டிஃபென்ஸை இந்த பாதுகாப்பு கருவிகள்லாம் நம்ம உலகத்துக்கு இது கொடுக்குறோம். அந்த அளவிற்கு அடிக்கல் நாட்டியவர் நம்முடைய காமராஜர் ஐயா தான். சென்னை கிண்டியில் தொழிற்சாலை, விருதுநகர், கும்பகோணம், விருதாச்சலம், கிருஷ்ணகிரி, நாகர்கோயில், அம்பத்தூர் எல்லா இடத்துலையும் தொழிற்பேட்டைகளை உருவாக்குகிறார். மின்சாரத்திற்கு பெரியாறு, குந்தா நீர் மின் உற்பத்தி திட்டங்கள்,
அப்புறம் மிகவும் புகழ்பெற்ற நம்ம நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அனல் மின் நிலையங்கள், இப்படி எல்லாவற்றையும் செய்தவர் தான் நம்முடைய காமராஜர் ஐயா இல்லையா. அவர் 50 ரூபா பணம் அனுப்புனார், அதை 120 ரூபா அனுப்ப சொன்னாங்க. ஏன் அந்த அம்மாவுக்கு போதலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் தான் நம்முடைய காமராஜர் ஐயா. ஆனால் மக்களுக்கு என்று சொல்லிவிட்டால் எந்த நிலைக்கும் இறங்கி அந்த எத்தனை கோடி செலவானாலும் அதை நீங்கள் செய்யணும், வேறு எதுக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லையே என்று கலெக்டரை பார்த்து கேட்கக்கூடியவர் தான். அவர் பதவிக்கே ஆசைப்படவில்லை, அவர் தானே ராஜினாமா செய்தார் பதவியை. ஏனென்று கேட்டால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஆட்சி அதிகாரத்தில், நாம் கட்சி பணியில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மனிதரை நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ராஜதந்திரி, மிக சிறந்த ராஜதந்திரியாக இருந்தவரும் நம்முடைய காமராஜர் தான். தமிழுக்கு என்னென்ன செய்தார் பாருங்களேன். தமிழன்னையின் தவப்புதல்வராக வராது வந்த மாமணியாக வந்தவர் தான் காமராஜர். தமிழன்னையின் தவப்புதல்வன் இவர், வாராது வந்த மாமணி இவர். எப்படி என்று கேட்டால் தமிழ் ஆட்சி சட்டத்தை கொண்டு வந்தது தான் 57 58 தமிழ் ஆட்சி மொழியாக வருகிறது. தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் கொண்டு வருகிறார் 1959. அதே மாதிரி தமிழ் பாடநூல் வெளியீட்டு கழகம் 1960 கொண்டு வர்றாரு. பாருங்க, தமிழ் எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும், முதல்ல பாடத்தில் கொண்டு வரணும்ல. படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழை படிக்க வேண்டும். தமிழை படித்தாலே போதும், எல்லாரும் படிச்சுட்டா தமிழ் நன்றாக வளருமே. தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றத்தை கொண்டு வர்றார். ஆட்சி மொழி தமிழாக கொண்டு வர்றார். தமிழில் நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்தவரும் இவர் தான் 1958 நிதிநிலை அறிக்கை. எதையெல்லாம் தமிழ் தொண்டு என்று சொல்லாமலே தமிழுக்கு அனைத்து தொண்டுகளையும் செய்தவர் காமராஜர் ஐயா அவர்கள் தான். அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் பார்த்தாலே தெரியல. அவர் சட்டை பையில் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? அவர் இறக்கும் பொழுது 100 ரூபாய் தான் இருந்துச்சு. வங்கி கணக்கில் 125 ரூபாய் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கதர் வேட்டி 4, கதர் துண்டு 4, இவ்வளோதான். கதர் சட்டை 4, அவர் காலனி இருந்துச்சு, அப்புறம் மூக்கு கண்ணாடி, பேனா, இதுதான் அவரிடம் இருந்தது என்று சொல்வார்கள். சமையலுக்கு தேவையான பாத்திரம் எத்தனை 6 பாத்திரம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் நம்முடைய காமராஜர் ஐயா. அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டுமா, அவருக்கு எங்கெங்கெல்லாம் மணிமண்டபம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ ஒருத்தர் சொன்னார், காமராஜருக்கு மணிமண்டபங்கள் எது தெரியுமா? பள்ளிக்கூடங்கள் தான். அங்கு நடமாடாத சிலைகள் இருக்காது, நடமாடும் மாணவர்கள் தான் இருப்பார்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு ஆண்டு காலமும் மாணவர்கள் படித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்களே. 2/8/1975 72வது வயதில் அந்த வெள்ளை காந்தியடிகளை பார்க்க இந்த கருப்பு காந்தி விண்ணிற்கு சென்றார். அந்த காந்தியை பார்க்க அவர் சொர்க்கத்திற்கு சென்றார். கருப்பு காந்தி என்று சொன்னால் என்ன பொருள்னா, கருப்புன்னா நிறத்தை குறிக்கல, கரும்பு என்பதை தான் இப்போ ஆயிடுச்சு, அது வழித்தல் விகாரம் சொல்லுவாங்க. அப்போ கரும்பு போன்ற அந்த காந்தி தான் நம்முடைய காமராஜர் ஐயா என்பதை நாம் மிக பெருமையோடு சொல்லலாம். ஏனென்று கேட்டால் அவர் பிழிந்தாலும் கூட, கரும்பு பிழிந்தால் கூட என்ன ஆகும்? கரும்பு சாராக தானே வரும். தன்னை தோற்கடித்தார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த மக்கள் தலைமுறையாக எப்படி நன்றாக வாழ வேண்டும் என்று சிந்தித்தவர் தானே நம்முடைய காமராஜர் ஐயா அவர்கள் இல்லையா. அவர் இதயத்திலே மக்களை வச்சிருந்தார் இல்லையா. அப்போ எல்லோருக்காகவும் இயங்கிய அந்த இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டு விட்டது. இதய வலியால் தான் அவர் விண்ணுலகை அடைந்தார். ஏனென்று கேட்டால் அந்த வலி கூட அவரை தழுவி கொண்டது என்று தான் நாம் பார்க்க வேண்டும் இல்லையா. அவரை விட்டு எதுவும் விலகவில்லையே. அப்போ நல்லோர்கள் வேண்டுவது ஒன்று உண்டு, வயதான காலத்தில் எந்த துன்பமும் இல்லாமல் நான் இறைவனை சேர வேண்டும் என்று விரும்புவார்கள். அதே போல் தான் அவர் தூங்கும் பொழுதே நல்லவர்கள் உயிர் மேலே சென்றுவதை போல அவர் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றார் இல்லையா. சென்னையில் அவருக்கு நினைவில்லம் இருக்கிறது. விருதுநகரில் காமராஜர் வாழ்ந்த வீடு அவருடைய நினைவை சொல்கிறது. கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபம் என்று இருக்கிறது இல்லையா. கோபண்ணா ஐயா அவர்கள் காமராஜர் ஒரு சகாப்தம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் படித்தால் மீண்டும் அவருடைய வாழ்க்கையை நாம் அவருடன் வாழ்வது போன்ற ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். கடைசி வரை வாடகை வீட்டில் தான் இருந்தார். ஆனால் இன்று ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. யாருக்காகவும் இன்னைக்கு எப்படிலாம் வாழ்கிறாங்க நமக்கு தெரியும். ஆனால் அவர் முழுதும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மகான். அவர் வாழ்ந்த எல்லோருக்கும் சொல்லுவாங்க இல்லை, எல்லோருக்காகவும் வரலாற்றில் ஒரு பக்கம் இருக்கிறது, அதை நீங்கள் தான் நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி அழகான அந்த பக்கங்களையெல்லாம் நிரப்பி கொண்டவர் தான் காமராஜர் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி இன்று தலைநகர் தமிழ் மன்றத்தின் சார்பாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றமை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.